சேவல் கூவுகிறது. என்னவோ தெரியவில்லை. சென்று பார்க்க வேண்டும். போலாம். அக்கா பாருங்க, நம்ம நந்தவனமெல்லாம் அழுதுவிட்டீங்க. ஐயோ 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 என்னாச்சு நேர்ல? ஐயோ 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 வேரோடு செடிகளெல்லாம் பிடிச்சி போட்டுருக்கா. யாரா இருக்கு எவரா இருக்கா? நம்ம ஆரவள்ளி கோட்டைக்கு எப்படி வேறான நேர்களுக்கு இந்த நெல்லூர் பட்டணத்தில் வந்து இந்த மலர் பூங்கா வளர்த்து அழிக்க கூடியவன் அவன் யாரா இருக்கு? காட்டு மிருகமா தெரியல, கண்டுபிடிக்கவில்லை. சுற்றி பாருங்கள், சுற்றி பார்க்கலாம். யாரா இருக்குது? ஆமா பார்க்கலாம். What a problem? ஏய் அங்கா அக்கா, எவனோ ஒரு மூடன், ஒரு அரக்கன் எவனு தெரியல, காட்டு மிருகம் போல இருக்கின்றது. எவனு தெரியல, யாரு தெரியல. கண்ட்ரி புரோட்ட லொட்டி ஆப்பை அடியே ஆரவள்ளி. இங்க பாருடா மடியடே, அடியே என்றால் ஒரு நாக்கு அடியோட இந்த ஆரவள்ளி கோட்டையில வந்து அடியாங்கிறியா? சூரவள்ளி என்னடா? ஆரவள்ளி சூரவள்ளி பொய்யாரவள்ளி நடினவள்ளி சிங்காரவள்ளி சூனியவள்ளி 7 பேர்களும் இந்த மலரில் எல்லாம் நான் தான் பிடுங்கி ஒரே மலை போலை குமித்து அடித்து அதாபதம் செய்து கொண்டிருக்கிறேன். என் பெயர் என்னென்று உனக்கு தெரியுமா? நான் தாண்டி பக்காசூர கொன்னவன். உன்னுடைய புருஷன் பக்காசூர இருக்கிறாளே, அந்த பக்காசூரனை கொன்றவன் நான் தான். அந்த பக்காசூர் அவன் சொல்லுகிறான், எப்படிங்க ஆனரசா வாடியே எனக்கு அடிக்கூடாதுன்னு. ஆண்கள் வாடியே அடிக்காது, அடிக்க கூடாதுன்னு சொல்றான். ஆமாங்க. அப்போ அந்த காலத்திலே பக்காசூரனை சேர்ந்து பல்வரிசின்ற ஒரு பெண்ணை பெத்தெடுத்தாலும் ஆரவள்ளி. ஆரவள்ளியும் பக்காசூரனும் சேர்ந்து. ஆமா, அதை நீ அது மட்டும் இல்லை, மதிசூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவள். ஆமாடா. அப்புறம் என்ன எல்லா ஊர் உலகத்துக்கு ஆண் வாடை அடிக்கூடாது, ஆண் வாடை அடிக்கூடாது, ஆண் வாடை அடிக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறான். ஒவ்வொருத்தராக
கேட்டோம் அங்கே ஒரு இடம் வரீங்களா அப்படின்னு. இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்களே பெருசு மேடம். பச்சை கோயில் இதுல பச்சை கோயில் அங்கே தான் இப்போ எடுத்து முடிச்ச நாடகம். ஒரு 3 கோயில் மாதிரி இல்லை அங்கே தான் எடுத்து இப்போ தான் போட்டு முடித்தேன். 1 மாதம் ஆகுது எடுத்து. என்ன செய்வா? சூரியவெள்ளி சொக்கு முடி மந்திரத்தை உச்சரித்து விட்டால் யாரு வந்தாலும் சரி ஆடவர்கள் மெய் மறந்து திக்கில்லாமல் ஓடி விடுவார்கள். கேட்பதற்கே கேவலமா இருக்கு. கோட்டையில ஆம்பளை மாடுனா பிடிக்காது. ஆம்பளை மாடுனா எனக்கு அல்ல கூட பிடிக்காது. அப்படி சென்ட் அடிப்பாங்க போங்க. ஓ நாட்டமா பிடிக்காதா? ஆம்பளைகளுடைய வாசம் பிடிக்காதா? நெல்லூர் பட்டினத்துக்கு இது வரைக்கும் யாரும் வரல. அப்படி வந்திருக்கிற நீ என்ன காரணம்? எதுக்குடா? ஆரவள்ளி கோட்டை வர்ற பொழுது முன்னாடி எழுதிட்டு படிச்சியா இல்லையா? படிச்சு பார்த்துட்டு தாண்டி உங்களை எல்லாம் ஒரு கைக்கு உள்ள விட்டு பார்க்கலாம்னு வந்திருக்கேன். அதனால இந்த ஆரவள்ளி கோட்டைக்குள்ள வந்தால் விதமாக மலர் பூத்து கிடக்கிறது. அதனால இந்த மலர்களை எல்லாம் பறித்து தாடி கம்பியில போட்டு
போட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா பொருட்டையும் பார்த்தேன். ஆனா இது எல்லாம் அந்த பொருட்டை பாக்குறதுன்னு இருக்கட்டும். போர் எடுத்தாண்டா அப்படித்தானே சொல்லுவேன். அப்படியாக இருந்த போதும் இந்த மலரை எல்லாம் பிடித்து ஒரு மலையாக குவித்து நான் தான் போட்டு வச்சிருக்கிறேன். இப்ப என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ஆரவல்லி கோட்டைக்கு வந்திருக்கா இல்ல? இப்ப நாங்க வயிற்றுதான் பந்தயத்தை நீ ஜெயிக்க வேண்டும். பந்தயமா? ஆமா. என்னாடி பந்தயம் போர்டு படுத்த இல்லையா? என்ன பந்தயமா? பந்தயம் பந்தயம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். என்ன பந்தயம் வைக்க போறீங்க? இந்த நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணத்திற்கு நுழைய முடியும். என்னடா பாக்குறா? நான் பார்க்கிறேன் மனப்பையிலே கண்ணு நிறுத்த பார்க்க தாண்டி சொல்வதை மட்டும் கேள். அதாவது போர்ட்ல என்ன எழுதி இருந்தோம்? இந்த ஆரவல்லி கோட்டைக்கு வருவதாக இருந்தால் ஆரவல்லி ரெட்டிய பெண்கள் வைத்ததோர் பந்தயத்தை நீங்க ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயித்து விட்டால் உங்களுக்கு நாங்கள் அடிமை. சரி, அப்படி இல்ல தோற்று விட்டால் நீ தோத்து போயிட்டுனா மாவனே எங்களுக்கு அடிமை. என்ன பந்தயம்? ஆனால் மடியனே பார், மடியனே பாரு, ஆயிரம் கண்ணாபூதங்களுக்கு செய்யக்கூடிய களி கொப்பரை இது. இதுல பாரு, பெருவிரலால் புரட்டு ஒன்னாக இருக்க வேண்டும். ஆனா பாத்திரம் சுத்தமா இருக்கணும். இதுதான் பந்தியா. உன்னால முடியுமா சாமி? நான் இந்த விளையாட்டுக்கே வர்றேன் சாமி. நீ விட்டுரு. அப்படின்னா நீ வந்து நில்லு. ஏய் ஆரவலி, என்ன இங்க வாங்க சொல்லணும். இவங்க கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாதா? கேவலம். ஆனா நமக்கு வந்து முகத்துல மேச, அவங்களுக்கு முழங்கால மேச. இவங்க பந்தயமெல்லாம் நமக்கு காக்கா மாதிரி தூசுடா அப்படி பறக்கொட்டலாம். இப்படி குமிஞ்சு பெருமூச்சு விட்டாவே அந்த தீவலெல்லாம் ஓடி போயிரும். ஆனா நீ செத்து போயிரும். வா போலாம். நீ தகாதான வார்த்தை பேசாத. பந்தயமாவது நான் ஆகுது. நாங்க ரெண்டு பேரும் குறுக்கு தலையிடாத. நாங்க ரெண்டு பேரும் வரல. சரி, ஒரு ஆம்பளையா பிறந்துட்டா நீ மட்டும் ஜெயிச்சு காட்டுறான். இவங்க கிட்ட ஜெயிச்சுட்டு வந்துரு. சரி, அப்படி என்றால் ஆயிரம் கணாபூதங்களுக்கும் கழிக்கிட்டக்கூடிய தீவலை இருக்குது. பெருவிரலால ஒரே சுரண்டணும். ஒரே சுரண்டல் எடுத்து விட்டால் நீங்கெல்லாம் எனக்கு அடிமை. அப்படி ஒரு வேலை தோத்து போயிட்ட நீ எங்களுக்கு அடிமை. அது பிறகு பேசிக்கலாம். சரி, நீட்டு யார் சொன்னாலும் நான் பேசி கேட்கிறான்.
ஐயா மகாராஜா என்னடா ஏன் மகாராஜா கையில புல வெறும் சிவப்பு சிவப்பா இருக்குது என் உயிரு என் பராக்கிரியம் எவ்வளவு இருக்குதோ அவளையும் கொடுத்து சரி அந்த தீவில சுரண்டி விட்டேன்டா நான் விடுவேனா சுத்தம் வரஞ்சுட்டியா சுத்தமா கையில தான் ரத்தம் வருது அது வந்தா மயிராட்சி சுத்தம் சொல்லிவிட்டியா நீ சுத்தம் சொந்தமே இல்லையா மகாராஜா தீவில் ஒரு பருகி இருக்க கூடாது அப்படியே கிளீனா சுரண்டி எடுத்துருக்கேன் அதான் தங்கைகளா இப்பொழுது வைத்துதார் பந்தயத்தில் அவன் ஜெயித்து விட்டானா தோற்று விட்டானா தெரியவில்லை அந்த பீமா வந்து தீனி பையா அந்த கோட்டைக்குள் வந்து மதமாக மாட்டிக்கிட்டான் அவன் என்ன செய்யறான் ஓடிக்கிட்டே அவ்வளவு நாள் இருக்கு இந்த நெல்லூர் பட்டணத்துல ஆணுக்கு ஆணாக
பெண்ணுக்கு பெண்ணாக சாட்சி செஞ்சு கொண்டு வருகிறோம். எங்க நாட்டுக்கு இன்னும் தேக்கம்பட்டி பெருமாள் அனைவருக்கும் பொதுவாக 100 ரூபாய் கொடுத்துள்ளார். இன்னும் மொத்தம் 500 ரூபாய் கொடுத்துள்ளார். எப்படி இருக்க வேண்டும்? 500 ரூபாய் கொடுத்த கையில் 50 லட்சம் இருக்கு. அவர் செய்யும் தொழிலும் உற்றா உறவினர் சேர்த்தால் செலுத்தார் பேர பிள்ளைங்கள் சொந்த பந்தம் எல்லாரும் மேலும் மேலும் நோக்கி வளர வேண்டும் என கோட்டை மாரியம்மனை பிரார்த்திக்கிறேன். சமர்ப்பணம். சொன்னா சரி. எங்க ஆரவல்லி கோட்டைக்கு வந்தா வைத்ததோர் பந்திரிசி ஜெயித்து விட்டால் உனக்கு நாங்கள் அடிமை இல்ல அப்பொழுது தோற்று விட்டால் எங்களுக்கு நீ அடிமை சொன்னா உண்மையா? அதனால இதுல இந்த சூரியவில் பண்ணன வேலை உங்களுடைய சூனியம் வந்ததுனால பீமன் கருத்துதே தண்ணி வெளித்ததே பாலன்றி. ஆனா உன் இடத்துல வந்து நான் அகப்பட்டு போய்விட்டு விட்டு விடுங்கள், நான் ஓடி போறேன். அவனை பிடிச்சு வச்சுக்கிறோம். வச்சுக்க ஆடி கட்ட சங்கலியார் எப்படி 10 சுத்தி கல்கோட்டை பாதேராத மண்டபம் 8 சுத்தி கல்கோட்டை இருபேராத மண்டபத்தில் போட்டு ஆடி கட்டி சங்கியார் கட்டி வைக்க வேண்டும். கட்டுக்கிட்டே அவட அக்கா அக்கா அது மட்டுமல்ல, இவனு கதண்டுகள் வச்சு சிறை செய்ய வேண்டும். கட்டுக்கடி கதந்துகளை விட்டு கடிக்க விடலாம். கடிக்க விடலாம். இருக்கக்கூடிய ரூம்ல கட்டி போடுறீங்களா? ஆமா, கட்டாரி கதண்டுகள். அக்கா என்ட்ரி பண்ற இவனை சிறுத்தால போட்டு கொட்டு பசங்கணும் போட்டு போட்டு எல்லாம் ஒரு அடி போட்டு அடிச்சிருக்கீங்க. கட்டி விட்டு சிறையில் போட்டு விட்டோம். கதந்துகளை விட்டு இவனை கடிக்க வைக்க வேண்டும். விட்டு விட்டோம். இப்பொழுது இவன் தப்பிச்சு வெளியே போகக்கூடாது. ஒவ்வொரு படிக்கு ஒவ்வொரு தகவலும் காவல் புரிய வேண்டும். காவல் புரிந்து வாங்க. இல்ல ஏங்க மகாராஜா, ஏங்க மகாராஜா, நான் அப்ப வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சொன்னீர்கள். எங்க அண்ணார் மூத்தவர் சொன்னார் தர்மராஜா, முதியோரும் சொல்லக்கூடிய வார்த்தை சரி. முதிர்ந்து நெல்லிப்பழம் முன்னே கசக்கும் பின்னாலே இனிக்கும்னு சொன்னார்கள். இல்ல அந்த வாக்கு எனக்கு இப்ப பழிச்சிருச்சு. இல்ல எங்க மகாராஜா, நான் எத்தனை டைம் சொன்னேன் நீ ஊம்பாத குறைய ஊம்பணும் போக வேண்டாம்னு. நீ யாரும் ஊக்குறீங்க பேச்சு கேட்டு நம்ம அப்படியே போயிருக்கலாமா? போயிருக்கா. இருந்தாலும் மலரை பார்த்தா புண்டிலைக்கு என் பேச்சு கேட்டு நம்ம அப்படியே போயிருக்கலாம். நீன மாட்டுக்கிறாம என்னையும் மாட்டு அடிக்காதரா. மாட்டிக்கிட்டியா? அதனால செல்லும் செல்லாத இப்போது ஆரவெளி பெண்கள் இடத்துல வந்து அதை கொண்ட பீமனான அவியமாக நான் பட்டுக்கொண்டேன். இருந்தாலும் என்னுடைய செல்லும் செல்லாத என் மாமன் மாயவர் இருக்கிறார். சரி, அன்னவரை கோரி தவம் இருந்தால் ஏதோ ஒரு வகையில நம்மளே காப்பாற்றுவார். அதை முதல்ல செய்யுங்க.
ரகுராமா கோபாலா கோவிந்தா பத்தந்திரியும் எளிமையா பாராளத கண்ணா ஓடி பார்த்தா மலரே கிடைக்கும். அதனால கிளம்பி போய் பார்க்கலாம், மலர் இருக்குமே அப்படின்னு நாங்க போக பெண்கள் இடத்துல அடிமைப்பட்டு சித்திரவேலை யானை கட்டி சங்கிலியால சிறையிலே கட்டி வைத்து கதுகள் விட்டு கடித்து வைத்திருக்கான். பகவான் பார்த்தா யானை வடிவெடுத்து தேவனை காப்பாற்றி வருகிறாங்க.